ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய், 1 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இதில் 8 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் துருவிய தேங்காய். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தனியாவை சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கலாம். தனியாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் மிளகையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். கூடவே காய்ந்த மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதை சூடாடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த கடாயில் 1 கப் தேங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவை மிதமான தீயில வச்சு கருகிடாமல் செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துடலாம். தேங்காவை செவக்க வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா இதை சூடாடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். எண்ணெய் விடாமல் வறுத்தெடுத்திருந்த மசாலாவோட சோம்பு ஜீரகத்தையும் சேர்த்துடலாம். இப்போ சுவையான நாட்டுக்கோழி குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பை தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா இந்த குழம்பு நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துடலாம். கூடவே காய்ந்த மிளகாயும் சேர்த்துடலாம். அப்புறமா கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது கூடவே கட் பண்ணி எடுத்திருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லாவே செவக்க வதக்கி எடுத்துக்கணும். அப்போது தான் இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். நம்ம வறுத்து எடுத்திருந்த மசாலா நல்லாவே சூடாறியாச்சு. இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்தெடுத்திருந்த தேங்காவையும் இந்த மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே பொடிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லாவே செவக்க வதங்கி வந்தாச்சு. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற நாட்டுக்கோழியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லாவே கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து பொடிச்சு எடுத்திருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வறுத்து பொடிச்சு எடுத்திருந்த தேங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக விடலாம். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் மிதமான தீயில 1 மணி நேரம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. அப்போது தான் நம்மளோட நாட்டுக்கோழி நல்லாவே குக் ஆகி இருக்கும். பாருங்கள், நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், இடியப்பம், பரோட்டா இந்த மாதிரி எல்லா டிஃபனு கூடயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு நல்லாவே குக் ஆகியாச்சு. இப்போது இதில் புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கோழி குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.